शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। जिज्ञासा तदपघातके हेतौ दृष्टे सा पार्थाचेन्नैकान्तात्यन्ततो भावः बुद्धीन्द्रियाणि चक्षुश्रोत्रघ्राणरसनत्वगाख्यानि वाक्पाणिपादपायूपस्थाः कर्मेन्द्रियाण्याहुः. இங்கே வியாக்கியானமே தேவையில்லை. புத்தீந்திரியாணி சொன்னால் ஞானேந்திரியங்கள்னு அர்த்தம். ஞானேந்திரியங்கள் 5: சக்ஷு, ஸ்ரோத்ரம், கிராணம், ரசனம், துவக். இப்படி 5 ஞானேந்திரியங்கள். அப்புறம் கர்மேந்திரியங்கள் வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தாக. இது கர்மேந்திரியங்கள் அவ்வளோதான் இருக்காது. அதுக்கப்புறம் உபயாத்மகம் அத்திர மன சங்கல்பகம் இந்திரியஞ்ச சாதர்மியாத் குணபரிணாம விசேஷாத் நானாத்வம் பாஹ்யபேதாச்ச. மனசு உபயாத்மகம். இப்போ 5 கர்மேந்திரியங்களாகிடுத்து, 5 ஞானேந்திரியங்களாகிடுத்து. மனசுன்னு இருக்கு. மனசு ஏன் சொல்லலைன்னு கேட்டால், மனசு கர்மேந்திரியமா ஞானேந்திரியமானு சொல்லணும் இல்லையா? அது கர்மேந்திரியம்னு சொல்ல முடியாது, தனி ஞானேந்திரியம் சொல்ல முடியாது. உபயாத்மகம். ஏகாதசு இந்திரியேஷு மத்தியே மனः உபயாத்மகம். புத்தீந்திரியம் கர்மேந்திரியம் ச அர்த்தம். அது ஞானேந்திரியமாகவும் கர்மேந்திரியமாகவும் இருக்கு மனசு. அத்வைத சித்தாந்தப்படியும் அதேதான், விரோதம் இல்லை. அத்வைத சித்தாந்தத்தில் பயாத்மகம்னு சொல்லலை. மனசு ஒரு தனி இந்திரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ரெண்டும் சேர்த்தது அந்த மாதிரி சொல்லலை. அது மாதிரி சொல்லுறதுனால இல்லை, பரவாயில்ல. இந்த ஒரு அபிப்பிராயம் விரோதம் ஒன்றும் கிடையாது. 2 சுபாவம் இருக்குது. அதனால கர்மேந்திரியத்தினால ஏதாவது வேலை பண்ணுறதா இருந்தால் அங்கேயும் மனசு கான்டாக்ட் இருக்குது. ஞானேந்திரியம் வேலை பண்ணோம்னா அங்கேயும் மனசு கான்டாக்ட் இருக்குது. அதனால சந்தேகமே இல்லை. மனசால சங்கல்பம் பண்ணாமல் பண்ண முடியாது. எந்த கர்மாவாக இருந்தாலும் அது இருக்கு. அப்போ 2 இடத்துலையும் அதுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால உபயாத்மகம்னு சொல்கிறார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது மனசு இந்திரியம் இல்லைன்னு ஒரு பட்சம் கூட இருக்கு வேதாந்தத்தில். மனசு இந்திரியமே கிடையாதுன்னு ஒரு பட்சம் கூட இருக்கு. ஏன்னா அதோட இந்திரியம் ஒத்துண்டு தான். ஏன்னா சூத்திர பாஷ்யத்திலேயே இந்திரியம் ஒத்துண்டு இருக்கு. அதுதான் முக்கியமான பட்சம். அந்த வேதாந்த பரிபாஷையில் பார்த்தா இந்திரியம் இல்லைன்னு. ஏகாதசு இந்திரியேஷு மத்தியே மனः உபயாத்மகம் புத்தீந்திரியம் கர்மேந்திரியஞ்ச சக்ஷுராதீனாம் வாகாதீனாஞ்ச மனோதிஷ்டிதானாமேவ ஸ்வஸ்வ விஷயேஷு பிரவர்த்தே. காரணம் சொல்கிறார். மனசோடு சம்பந்தம் இல்லைனால் சக்ஷுராதி ஞானேந்திரியங்களும் வாகாதி கர்மேந்திரியங்களும் ரெண்டுமே பிரவர்த்திக்காது. அதனால மனசு உபயாத்மகம். 2 இடத்துலையும் மனசுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆச்சு இல்லையா? உபயாத்மகம் அத்திர மனः. சங்கல்பகம் இந்திரியம். சங்கல்பகம் இந்திரியம் எதுக்கு சொல்கிறாருன்னா, அப்போது மனசுக்கு 2 இடத்துலையும் சம்பந்தம் இருக்குன்னா மனசினுடைய அசாதாரணமான ஒரு பிரவൃத்தி என்ன? மனசினுடைய அசாதாரண வியாபாரம் அது என்ன கேட்டால் அது சொல்கிறார் சங்கல்பம். சங்கல்பகம் மனः. சங்கல்பேன ரூபேண மனः லட்சியதே. சங்கல்பம் என்றது ஒரு விற்பி. அதுதான் மனசினுடைய அசாதாரண வியாபாரம். வெளி விஷயத்தில் இப்போ மனசு இந்த புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது கண்ணு தான் டைரெக்டாக கரணமாக இருக்குது. மனசு உபயோகப்படுறது அவ்வளோதான். டைரெக்டாக நமக்கு சென்ஸ் ஆர்கன்னா கண்ணு தான் வெளி விஷயங்களே பார்க்குறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சங்கல்பாதிகளுக்கு மனசு அசாதாரணமான காரணம். அதனால சங்கல்பகம் இந்திரியம் சொல்கிறார். சங்கல்பேன ரூபேண மனோ லட்சியதே ஆலோசிதம் இந்திரியேன வஸ்து இதம் இது சமயக் கல்பயதி. இப்போ இந்திரியத்தினால பார்க்கும்பொழுது இது புஸ்தகம் எப்படி வந்தது கேட்டால் அது மனசனுடைய மனோவருத்தியும் அதுக்கு சகாயகமாக இருக்குது. மனோவருத்தியில் தான் இது புஸ்தகம் தெரியுது. இல்லைன்னா ஏதோ ஒன்று பார்க்குறது அவ்வளோதான். அங்கே ஆத்ம விநிகிரகான்னு சொல்லும்போது ஆத்மாவை நிகிரகம் பண்ணுறது, அடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே ஆத்மான்ற வார்த்தைக்கு மனசுன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மாவை அடக்கிறதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அடக்க வேண்டியது ஆத்மாவே இல்லை, மனசை. அதனால அந்த இடத்துல ஆத்ம சப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க.
ஆத்மவிநிகிரகா சொன்னால் மனோநிகிரகான்னு அர்த்தம். அது அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் உண்டு. அப்போ இந்த சங்கல்பங்கள் எல்லாம் மனசிலிருந்து வரக்கூடியது. அதனால சங்கல்பகம் இந்திரியம், சங்கல்பகம் இந்திரியஞ்ச சாதர்மியாத், மற்ற இந்திரியங்களோட ஒரு சமானமான சுபாவம் இருக்கிறதுனால மனசையும் இந்திரியம் சொல்றது. அதான் சாதர்மியாத். அது இதில் இருக்கு. சியாதேதது அசாதாரண வியாபார யோகினௌ ததா மகதஹங்காரௌ நேந்திரியம் ஏவம் மனோபி அசாதாரண வியாபார யோகி நேந்திரியம் பவிதுமர்ஹதி இத்யதः இந்திரியம் ச இதி குதः சாதர்மியாத் இந்திரியாந்தரைः சாத்விகாஹங்காரோபாதானத்வம் சாதர்மியம் நத்து இந்திரலிங்கத்வம் மகதஹங்காரயோः अपि ஆத்மலிங்கத்வேன இந்திரியத்துவ பிரசங்காத் தஸ்மாத் வியுத்பத்தி மாத்திரம் இந்திரலிங்கத்துவம் நது பிரவருத்தி நிமித்தம். இப்படியெல்லாம் எழுதுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கேள்வி கேட்டு பதில் கொண்டு வந்திருக்கார். மனசு இந்திரியம் ஏன் சொல்லணும்? இந்திரியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அங்கே ஒத்து வர்றதில்லை. இந்திரியம் சொல்ல இந்திரலிங்கம் இந்திரியம், இந்திரலிங்கம் இந்திரியம்னு இருக்கு. லிங்கம் இந்திர சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம். அப்போ ஆத்மாவினுடைய அபிவியக்தி, ஆத்மாவை சூச்சனம் பண்ணுறது எதெல்லாமோ அதெல்லாம் இந்திரியம்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா எல்லாமே இந்திரியம்னு சொல்ல வேண்டியதாக போயிடும். அதனால் அந்த விற்பத்தியை பார்க்க வேண்டாம். விற்பத்தி எப்படியா இருக்கட்டும். இங்கே மனசுக்கு ஏன் இந்திரியம்னு பேர் வச்சிருக்குன்னா, மனசில் ஏதோ ஒரு வியாபாரம் இருக்குது, சங்கல்பம் என்ற வியாபாரம் இருக்குது, அதனால இந்திரியம் சொல்லலாமே கேட்டால், அப்படி இருந்தால் அகங்காரத்துலேயும் ஒரு வியாபாரம் இருக்குது, மகத்தத்துவத்துலேயும் ஒரு வியாபாரம் இருக்குது, மூல பிரகிருதியிலையும் வியாபாரம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வியாபாரம் இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஏன் அதெல்லாமே இந்திரியம் ஏன் சொல்லலை? இப்போ ஏதோ ஒரு சங்கல்பம் ஒரு வியாபாரம் மனசில் ஏற்படுறது, அதனால மனசு இந்திரியம். அப்படி சொல்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு வியாபாரம் மகத்தத்துவத்துலேயும் இருக்குது, அகங்காரத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா? அது எல்லாமே இந்திரியம் சொல்ல வேண்டியதானே, ஏன் அப்படி சொல்லலை என்ற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலாக சொல்கிறார் சாதர்மியாதம். ஒன்றும் இல்லை, மற்ற இந்திரியங்களோட மனசுக்கு சாதர்மியம் இருக்குது. அது என்ன சாதர்மியம்? சாத்விக அகங்கார உபாதானத்துவம், சத்துவகுண விசிஷ்ட அகங்காராது உற்பத்தியமானத்துவம். சத்துவகுண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்த வந்தது தானே இந்த 10 இந்திரியங்கள். மனசும் அப்படிதான். முன்னாடி சொன்னார், முன்னாடி காரிகரே சாத்விக ஏகாதச பிரவர்த்ததே வைகிருதாத அகங்காரம் சொல்லியாச்சு இல்லையா? அதுதான். அப்போ சத்துவகுண விசிஷ்டமான அகங்காரத்திலிருந்து வரக்கூடியது இதுதான் சாதர்மியம். அது எங்கே இருக்கு? இந்த 10 இந்திரியங்கள் கிட்டும் இருக்குது, மனசு கிட்டும் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. இந்த ஒரு சாதர்மியத்தை வச்சுட்டு மனசும் இந்திரியம்னு சொல்கிறது. இல்லைன்னா எல்லாமே இந்திரியம்னு போயிடும். அது அபிப்பிராயம் இல்லை, அதனால அப்படி சொல்கிறார். இதுதான் சாதர்மியான்னு சொன்ன வார்த்தைக்கு தான் தாத்பரியம் இருக்கு. அப்புறம் என்ன? குணபரிணாம விசேஷா நானாத்வம். இந்த மனசில் நானா விற்த்திகள் வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? குணபரிணாம விசேஷம். 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதனுடைய பரிணாமங்கள் மூலமாக மனசில் பலவிதமான பரிணாமங்கள் ஏற்படுறது. வியாக்கியானத்தில் என்ன இருக்கு பார்க்கலாம். அத கதம் சாத்விகாத் அகங்காராத் ஏகஸ்மாத் ஏகாதசேந்திரியாணி. அது சொல்கிறார். ஒரே அகங்காரத்தில் இருந்த, நான் சொன்ன மாதிரி சொல்லல, வேற விதமாக கொண்டு வந்திருக்கார். ஒரே அகங்காரத்தில் இருந்த 11 இந்திரியங்கள் புறப்படுறது தானே வந்துருக்கு. 5 ஞானேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஒரு மனசு, உபயாத்மகமான மனசு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எப்படி ஒரே அகங்கார தத்துவத்திலிருந்து வரக்கூடியதாக இருந்தாலும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டு அதுக்கு பதிலாக இது கொண்டு வரார். குணபரிணாம விசேஷாத். குணபரிணாம விசேஷாத் நானாத்வம் பாஹ்யபேதாச்ச சப்தாத்யுபபோக பிரவர்த்தக அதிருஷ்ட சககாரி பேதாத் காரியபேதः அதிருஷ்டபேதோபி குணபரிணாம ஏவ.
இப்போ விவிதமான இந்திரியங்கள் எப்படி பலவிதமான இந்திரியங்கள் எப்படி வந்ததுன்னு கேட்டால் நமக்கு இந்த ஒன்னொன்று அதிருஷ்டம் காரணமாக இருக்குது. அதிருஷ்டம் இப்போ சப்தம் கேட்க வேண்டிய அதிருஷ்டம் இருக்குது, ரூபத்தை பார்க்க வேண்டிய அதிருஷ்டம் இருக்குது. இப்படி அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கரணங்கள் தேவைப்படுறது. அதனால் அதிருஷ்டம் மூலமாக வித்தியாசங்கள் ஏற்படுறது. ஒவ்வொரு இந்திரியங்கள்லையும் வித்தியாசங்கள் ஏற்படுறது. சரி, இந்த அதிருஷ்டம் எப்படி வந்தது கேட்டால் எல்லாத்துக்கும் காரணமாக குணபரிணாமம், சத்வரஜஸ்தமோ குணங்களுடைய பரிணாமம் மூலமாக எல்லாமே ஏற்பட்டிருக்கு சொல்லி முடிக்கிறார். குணபரிணாம ஏவா பாஹ்யபேதாச்ச இது திருஷ்டாந்தார்த்தம் பாஹ்யபேதாஸ்ததைவ ததா ஏததபி இत्यर्थः. அந்த பாஹ்யபேதாச்சன்றது ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்திருக்காரு. எப்படி பாஹ்யமான பதார்த்தங்கள் வேதங்கள் வந்ததோ, இப்போ எல்லாமே ஒரு பிருத்திவியிலிருந்து வந்ததுன்னா கட்டம் வேறு விதமாக இருக்குது, பட்டம் வேறு விதமாக இருக்குது. எப்படி வந்ததுன்னு கேட்டால் குணபரிணாம விசேஷம். காரணம் ஒன்றா இருந்தாலும் அதனுடைய பரிணாமங்கள் பலவிதமாக ஏற்படுறதுன்றது புது விஷயம் இல்லை. அதனால் எப்படி பாஹ்ய பேதங்கள் வந்ததோ வித்தியாசமாக இருக்கோ அப்படி இங்கேயும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதான் குணபரிணாம விசேஷாத் நானாத்வம் பாஹ்யபேதாச்ச. பாஹ்யபேதாச்சன்னு சொன்னால் பாஹ்யபேதங்கள் மாதிரி அர்த்தம் எடுத்திருக்கார். அடுத்த காரிகை ரூபாதிஷு பஞ்சானாம் ஆலோசன மாத்திரம் இஷ்யதே விருத்தி வச்சன ஆதான விஹரண உத்சர்க ஆனந்தாச்ச பஞ்சானாம். இப்போ ரூபாதிஷு பஞ்சானாம் புத்தீந்திரியானாம் பஞ்சானாம் சொன்னால் அஞ்சு ஞானேந்திரியங்களுக்குன்னு அர்த்தம். 5 ஞானேந்திரியங்கள் உண்டு. அவைகளுக்கு என்ன வேலைன்னு கேட்குறார். பஞ்சானாம்னா பஞ்ச ஞானேந்திரியங்களுக்கு அர்த்தம். என்ன வேலை? பஞ்சானாம் ரூபாதிஷு ஆலோசனம் விருத்தி, ரூபாதி விஷயக ஞானம். புத்தீந்திரியானாம் சம்முக்த வஸ்து மாத்திர தரிசனம் ஆலோசனம் உக்தம். அப்படின்னால் ஆலோசனம் ஒரு வார்த்தை இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ரூபத்தை பார்க்குறது கண்ணு, ரசத்தை தெரியறது ரசனேந்திரியத்தினால, சப்தம் தெரியறது ஸ்ரோத்ரேந்திரியத்தினால, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஆலோசனம் சொன்னால் ஒரு சம்முக்தாகார ஞானம் ஒரு வார்த்தை இருக்குது. சம்முக்தம் வியாக்கியானத்தில் அப்படின்னா நம்ம கண்ணால், நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணால் பார்த்தால் ஒரு வஸ்து அவ்வளோதான். ரூபம் தெரியறதான்னு கேட்டால் தெரியும், தெரியலே சொல்லலை. ஆனால் ஒரு ரூபம், ஒரு கலர், அவ்வளோதான். அது என்ன கலர்ன்றது விவேச்சனம் பண்ணுறதும் எல்லாமே மனசினுடைய வேலை தானே. கண்ணு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கிற மாதிரி, எவ்வளோதானே. கண்ணு அவ்வளோதான் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டால் அது ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா அதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு குழந்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும், பார்க்குறது அவ்வளோதான். நம்ம பார்க்குறதோட என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. நமக்கு பல விஷயங்கள் தெரியறது பார்த்தால், குழந்தைக்கு பார்க்குறது அவ்வளோதான். இதை சம்முக்த ஞானம் சொல்லுங்க. பிரித்து சொல்ல முடியாத ஒரு அறிவு. பிரித்து சொல்ல முடியணும்னால் அது மனசனுடைய வேலை இருக்குது. மனசு வேலை பண்ணலைன்னால் கண்ணு என்ன அந்த வஸ்துவோட ரிஃப்ளெக்ஷன் எடுக்கிறது, அவ்வளோ, வேற ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி எல்லா இந்திரியங்களும் ரூபாதிஷு விஷயேஷு ரூபாதி விஷயகமான ஆலோசனை மாத்திரம், அந்த வஸ்துவை அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி எடுக்கிறது, அவ்வளோதான் இந்த இந்திரியங்களுக்கு வியாபாரமே தவிர அது நீங்கள் அது அந்த ஃபோட்டோ பிரிண்ட் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிரெயின் சொல்கிறது இல்லையா, இப்போ சயின்ஸில் பிரெயின் நமக்கு பிரெயின்ன்றது டைரெக்டாக காரணம் இல்லை. மனசால் வேலை பண்ணணும்னா அது பிரெயின் வேணும், அவ்வளோதான். பிரெயின் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. பிரெயின் எல்லாமே உபயோகப்படுத்தலாம். ஆனால் மனசு என்ற ஒரு இந்திரியம் உள்ளுக்கு வேலை பண்ணுறது, அதனால தான் இதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது, இல்லைன்னா சொல்ல தெரியாது. ரூபாதிஷு பஞ்சானாம் ஆலோசன மாத்திரம் இஷ்யதே விருத்தி வச்சன ஆதான விஹரண உற்சர்க ஆனந்தாச்ச பஞ்சானாம். இன்னும் ஒரு பஞ்சா கர்மேந்திரியங்கள், அவைகளுக்கு என்ன வேலை கேட்டால் வச்சன ஆதான விஹரண உற்சர்க ஆனந்தாச்ச பஞ்சானாம் கர்மேந்திரியானாம். அந்த கர்மேந்திரியங்களுக்கும் தனித்தனி வேலை இருக்குது. கண்டதால்வாதிஸ்தானம் இந்திரியம் வாக் ததா விற்த்திர் வச்சனம். அந்த வாக்குன்னு ஒரு இந்திரியம், அதனுடைய வச்சனம் பேசுறது என்றது அதனுடைய விற்பி. இப்படி எல்லாமே ஸ்பஷ்டம் அந்நிய வியாக்கியானத்தில் ஒன்றுமே சொல்லலை, எல்லாமே நமக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும் தனித்தனி வேலை இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்புறம் ஸ்வாலக்ஷண்யம் விற்த்திஸ்திரயஸ்ய சைஷா பவத்யசாமான்யா சாமான்யகரண விற்த்தி பிராணாத்யா வாயவ பஞ்ச. ஸ்வாலக்ஷண்யம் விற்த்தித்ரயஸ்ய ஸ்வாலக்ஷண்யம் விற்த்தித்ரயஸ்ய சைஷா பவத்யசாமான்யா. ஸ்வம் அசாதாரணம் லக்ஷணம் ஏஷாம் தானி ஸ்வலக்ஷணானி மகதஹங்கார மனாம்சி தேஷாம் பாவः ஸ்வாலக்ஷண்யம் தச்ச ஸ்வானி ஸ்வானி லக்ஷணான்யேவ தத்யதா மகதः அத்தியவசாயः அகங்காரஸ்ய அபிமானः சங்கல்போ மனசः விருத்திஹி வியாபாரः. அப்படின்னால் மனசுக்கும் மகத்தத்துவத்துக்கும் அகங்காரத்துக்கும் மூணு வேறு தான் பிரித்து காமிச்சிருக்காங்க. மகத்தத்துவம், அகங்காரக, மனः. இதுக்கு இந்த மூணு தத்துவங்களுக்கு என்ன விற்த்தின்னு கேட்டால், தன்னுடைய அசாதாரணமான வியாபாரம் எந்த வியாபாரம் இருக்கோ அதுதான் விற்பி. ஸ்வாலக்ஷண்யம் விற்பி. ஸ்வாலக்ஷண்யம் சொன்னால் தன்னுடைய அசாதாரணமான ஸ்வரூபம், எதை வச்சுட்டு தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் அதனுடைய விற்பி. இப்போ புத்தி என்ற ஒரு தத்துவம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டால், நமக்கு நிச்சயாத்மகமான ஒரு ஒரு அறிவு நமக்கு அப்பப்போ ஏற்பட்டுருக்கு, அதனால புத்தின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் என்ற ஒரு அனுபவம் இருக்குது, அதனால அகங்காரம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பலவிதமான சங்கல்ப விகல்பங்கள் மனசில் ஏற்படுறது, அதனால மனசுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு தத்துவங்களுடையும் விற்பி என்னன்னு கேட்டால், அதனுடைய அசாதாரணமான ஸ்வரூபம் எது எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் அதனுடைய விற்பி, அதுதான் வியாபாரம் சொல்கிறார். ஸ்வாலக்ஷண்யம் விற்பி த்ரயஸ்யா. த்ரயஸ்யான்னு சொன்னால் மூணு தத்துவங்களுக்கு, மகத்து, அகங்காரம், மனசு, இது மூணு சேர்த்து சொல்கிறார். மகத்தத்துவம், அகங்காரம், மனசு, இது மூணுத்துக்கும் த்ரயஸ்யா ஸ்வாலக்ஷண்யம் விற்பி. எந்த தர்மத்தினால அந்த பதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த தர்மம் தான் அதனுடைய விற்பி. இப்போ புத்தியுடைய விற்த்தினா நிச்சயம், அகங்காரத்தினுடைய விற்த்தினா நான் என்ற அறிவு, மனசுடைய விற்த்தினா சங்கல்ப விகல்பங்கள். சைஷா பவத் அசாமான்யா. இந்த வியாபாரம் அதுக்கு அசாமான்யமான, சாமானியம் இல்லை, ஒவ்வொருக்கும் தனித்தனி, ஸ்பெஷல் அர்த்தம். அசாமான்யம், காமன் சொன்னால் சாமானியம். இப்போ சாமானியம் இல்லை, இது மனசுடைய விற்பி மனசுக்கு தான் இருக்குது, புத்தியுடைய விற்பி புத்திக்கு தான் இருக்குது, அகங்காரத்தினுடைய விற்பி அகங்காரத்துக்கு தான் இருக்குது. அதனால் இது அசாதாரணம், அசாமான்யமாக இருக்குது. சைஷா பவதி அசாமான்யா. ஏன் அது சொல்கிறதுன்னா, சாமானிய கரண விற்பி பிராணாத்யா வாயவ பஞ்சா, அது சொல்கிறதுக்காக இது சொல்கிறேன். அப்படின்னால் எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு விசேஷ தர்மமும் இருக்குது, சாமானிய தர்மமும் இருக்குது. தனித்தனியாக ஸ்பெஷலாக ஒவ்வொரு வியாபாரங்கள் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து இன்னொரு வியாபாரமும் இருக்கலாம். அப்படி அதை எப்படி திருஷ்டாந்தம் கொடுக்குறதுன்னா, ஒரு ராஜா இருக்கலாம், அந்த ராஜாவுக்கு நிறைய வேலை பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருக்கார். அவளுக்கெல்லாம் தனித்தனி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேலை இருக்குது, அவளுடைய டிபார்ட்மெண்ட் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் இப்போ 4 பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அந்த தனித்தனி வேலை இருக்குது. ஆனால் இப்போ ராஜா வெளியில் போகணுன்னா அந்த பல்லக்கு எடுக்கணும். இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறது இல்லையா, அவளுக்கு பல்லக்கு எடுக்க இல்லாத சமயத்தில் தனித்தனி வேலை இருக்கும். அது அவளுடைய விசேஷ வியாபாரம். 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறது இல்லையா, அது சாமானிய வியாபாரம். இப்படி எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தாலும் எல்லோருக்கும் தனித்தனி வியாபாரங்கள் இருக்கும், எல்லோரும் சேர்ந்து பண்ண வேண்டிய சில வியாபாரங்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கரணங்களுக்கு பார்த்தால் தனித்தனி வியாபாரங்கள் இருக்குது. இப்போ சக்ஷுஸ்னா பார்க்குறது தனி வியாபாரம், ஸ்ரோத்ரேந்திரியம் கேட்குறது, சப்தம் கேட்குறது, அது தனி வியாபாரம். அந்த மாதிரி தனித்தனி வியாபாரங்கள் இருக்குது. ஆனால் எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வியாபாரமும் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் பிராணாத்யா வாயவ பஞ்சம். அதான் பஞ்சம். இது இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம சாங்கியா சிஸ்டம் ஆஃப் ஃபிலாசபியில் பஞ்சவிம்சதி தத்துவங்கள் பார்த்தால் அதில் பஞ்ச பிராணனே சொல்லவே இல்லை. சாதாரணமாக மற்றவாளெல்லாம் பஞ்ச பிராணாக ஜடிதி சொல்லுவா, உடனே சொல்லுவா பஞ்ச பிராணாக. இவா அதை பற்றி பேசவே இல்லை, பஞ்ச பிராணனை பற்றி சொல்லவே இல்லை. சரீரத்துக்குள்ள முக்கியமான ஒரு வியாபாரம்னா பிராண வியாபாரம். அது என்னது அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. பஞ்சவிம்சதி தத்துவத்தில்
அந்த வார்த்தையே வரல. அது எப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை, அது தனியாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த பிராண வியாபாரம்ன்றது ஒரு தனி வியாபாரம் இல்லை, இந்திரியங்களுடைய எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வியாபாரம். அது எல்லா சமயத்திலையும் பண்ணிட்டு இருக்கா, அதோட தன்னுடைய வேலையை ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கா. இந்திரியங்கள் எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து சுவாசோச்சாசம் என்ற ஒரு வியாபாரத்துக்காக எல்லா சமயத்திலையும் ரெடியாக இருக்கா, தூங்கும் பொழுதோட கூட. ஆனால் தன்னுடைய வேலையும் அப்பப்போ பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கா. இதெல்லாம் கண்டனம் பண்ணுறா. மற்ற வேதாந்தத்துல எல்லாம் அது ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் இவளுடைய அபிப்பிராயம் இதுதான். சாமானிய கரணவருத்தி, கரணானாம் சாமானிய விருத்தி, பிராணாதி வாயு பிராணாத்தியாக வாயவ பஞ்சா, பிராணன் அபானன் என்ற 5 வாயு வியாபாரங்கள் இருக்கு, அது தனி எடுத்துக்க வேண்டியதில்லை, இந்த சாமானிய கரண விற்த்தியாக வச்சுக்கலாம்னு சொல்கிறார். அது வியாக்கியானத்தை சொல்கிறேன். விற்பி வைவித்தியம் சாதாரண அசாதாரணத்வாபியாம் ஆஹா சைஷா பவத்தி அசாமான்யா அசாதாரணி சாமானிய கரணவருத்தி பிராணாத்யா வாயவ பஞ்சா சாமான்யா சாசோ கரணவருத்திஷ்ச இது திரயாணாம் கரணானாம் பஞ்சவாயவோ ஜீவனம் விற்பி. நம்மளுடைய ஜீவன்னா ஜீவனம், மூச்சு விடுறது இல்லையா, அது இல்லைன்னா ஜீவனம் கிடையாது, லைஃப். அது நிறுத்துறது தான் இந்த சாமானிய வியாபாரம். அது இந்த இந்திரியங்களுடைய சாமானிய வியாபாரம். தனித்தனி ஸ்பெஷல் வியாபாரங்கள் வேறு இருக்குது. அதுக்கு அது இல்லாமல் இதுவும் இந்த வியாபாரமும் இருக்குது. திரயாணாம் கரணானாம் பஞ்சவாயவ ஜீவனம் விருத்தி ததபாவே பாவா தத்பாவே பாவா தது அபாவே ச அபாவா. அப்படின்னா இந்த பஞ்சவாயுக்களுக்கு வேலை போச்சுன்னா ஜீவனம் இல்லை, இருக்குன்னா இருக்கு. அதனால அது இந்திரியங்களுடைய விற்த்தின்னு சொல்கிறது. சாமானிய கரணவருத்தி பிராணாத்யா வாயவ பஞ்சா. யுகபத் சதுஷ்டயஸ்ய து விற்பி கிரமசச்ச தஸ்ய நிர்திஷ்டா திருஷ்டே ததாப்யதிருஷ்டே த்ரயஸ்ய தத்பூர்விகா விற்பி. சதுர்வித கரணஸ்ய அசாதாரணேஷு விற்த்திஷு கிரமாக்கிரமௌ சப்பிரகாரௌ ஆஹா யுகபத் சதுஷ்டயஸ்ய ச இது. இதனுடைய கிரமம், ஏதாவது ஒரு கிரமம் இருக்கா இந்த வியாபாரத்துக்குன்னு காமிக்கிறார். யுகபத் சதுஷ்டயஸ்ய து விற்பி கிரமசச்ச தஸ்ய நிர்திஷ்டா. யுகபத் சேர்ந்து சைமல்டேனியஸ்லின்னு அர்த்தம். சைமல்டேனியஸ்லி கூட இருக்கு, கிரமமாக கூட இருக்கு, ஒரு ஆர்டர் வச்சுட்டு அது கூட இருக்கு, 2 விதமாக இருக்கு. திருஷ்டே யதா சந்தமசாந்தகாரே வித்யுத் சம்பாதமாத்ரா வியாக்ரம் அபிமுகம் அதிசந்நிஹிதம் பஷ்யதி ததா खलु அஸ்ய ஆலோசன சங்கல்ப அபிமான அத்தியவசாயாः யுகபதேவ பிராதுர்பவந்தி யதஸ்ததः உத்ப்ளுத்ய தத்ஸ்தானாத் ஏகபதே அபசரதி கிரமசச்ச. இது ஒன்றும் இல்லை, சாதாரணமான விஷயம். லோகத்தில் எப்படி தெரியுதுன்னா, இந்த இந்திரியங்களுக்கு மனசனுடைய வியாபாரம் என்ன, ஆலோசனம். இல்லை, இந்திரியங்களுடைய வியாபாரம் ஆலோசனம், மனசனுடைய வியாபாரம் சங்கல்பம், அகங்காரத்தினுடைய வியாபாரம் அகம் விருத்தி, புத்தியுடைய வியாபாரம் நிச்சயம் இல்லையா. இது 4 சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குன்னு சொல்லலாம். கண்ணால் பார்க்குறது, புத்தியால் நிச்சயம் பண்ணுறது, மனசால் சங்கல்பம் பண்ணுறது, இதெல்லாமே சேர்ந்து வர முடியுமா? அகம்னு அபிமானம் பண்ணுறது எல்லாமே சேர்ந்து வர முடியுமா கேட்டால் சேர்ந்து கூட வரலாம், கிரமிகமாக கூட வரலாம். சேர்ந்து வரல எப்படி அது சைமல்டேனியஸாக எப்போ வரும் கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானக்காரர் உதாரணம் கொடுக்குறார் பாருங்க. யதா மந்தாலோகே, ஆனால் இருட்டாக இருக்குது, ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது. பிரதமம் தாவது வஸ்து மாத்திரம் இல்லை மந்தாலோகே, அதுக்கு முன்னாடி படிக்கணும். யதா சந்தமசாந்தகாரே, பயங்கரமான இருட்டாக இருக்குது, ஒரு காடுன்னு வச்சுக்கோங்க, ஒரே இருட்டு. சந்தமசாந்தகாரே வித்யுத் சம்பாத மாத்திரா, நல்ல அந்தகாரமாக இருட்டாக இருந்தது. உடனே ஒரு 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 லைட்னிங் வந்தது, மின்னல் லைட்னிங் வந்தது ஆகாசத்தில் இருந்து. அந்த லைட்னிங் வந்த உடனே வித்யுத் சம்பாத,
லைட்னிங் வந்த உடனே என்னாச்சுன்னா வித்யுத் சம்பாத மாத்திரா வியாக்ரம் அபிமுகம் அதிசன்னிஹிதம் பஷ்யதி. முன்னாடி ஒரு சிங்கம் நிற்கிறது, லயன், ஒரு சிம்ஹம் முன்னாடி நிற்கிறதா பார்க்குறது. இப்போ என்ன வரும்னு நமக்கு யோசிக்கலாம். இப்போ ஒரே க்ஷணத்தில் அந்த பார்க்குறது, மனசால் சங்கல்பம் பண்ணுறது, நான் என்ற எண்ணம் சட்டுன்னு வர்றது, எது பண்ணணும், ஓடணும் இல்லையா, அது நிச்சயம் பண்ணுறது இல்லையா, அதுக்கு யோசித்து நிச்சயம் பண்ணுறது இல்லை, எல்லாமே சேர்ந்து நடக்கிறது அர்த்தம். ஆலோசன சங்கல்ப அபிமான அத்தியவசாயாக யுகபதேவ பிராதுர்பவந்தி. இப்படி கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுதான் நடக்கும் தான் தோன்றது. அப்படி எழுதுறா. ஏன்னா கண்ணு பார்க்கறது, ஜாகிரத கண்ணு பார்க்கறதுனால பயம் உண்டாகும். பயம் உடனே மூளையை வேலை செய்ய வச்சு ஓடு. சின்ன ஒரு க்ஷணம் வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இருக்கு. யுகபத்துன்னு சொல்றது சரி இல்லைன்னா எனக்கும் அபிப்பிராயம். இப்படி எழுதுறாரு. சரி அவ்வளோதான் வச்சிருக்கலாம், ஒரு நிறைய டைம் கேப் இல்லை, ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி தெரியும். சரி, யுகபத் சதுஷ்டயஸ்யது விருத்தி கிரமஷ்ச தஸ்ய நிர்திஷ்டா. கிரமஷ்ச அதுக்கும் உதாரணம் சொல்றார். யதா மந்தாலோகே பிரதமம் தாவத் வஸ்து மாத்திரம் சம்முக்தம் ஆலோசயது. ஒரு மந்தாலோகம்னா இருட்டு இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு லைட் இருக்கு, ஆனால் கரெக்டாக தெரியல. அப்போ ஏதோ ஒரு வஸ்து இருக்குன்னு முதல்ல தெரியறது, அதுக்கப்புறம் யோசிக்கிறது, அப்போ கிரமமாக நடக்கும். அந்த இடத்த வச்சுட்டு ஆமாம் என்ன இருக்குது, ஏதோ ஒன்று இருக்க மாதிரி யோசிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரமமாக வரும்னு கூட சொல்கிறேன். அதுதான் யுகபத் சதுஷ்டயஸ்யது விருத்தி கிரமஷ்ச தஸ்ய நிர்திஷ்டா திருஷ்டே ததா அதிருஷ்டே ததாப்யதிருஷ்டே. திருஷ்டே ததாப்யதிருஷ்டே. திருஷ்டே யதா ததா அதிருஷ்டே अपि. यदा मन्दालोके प्रथमं तावत् वस्तुमात्रं सम्मुग्धम् आलोचयति अथ प्रणिहितमनाः कर्णान्ताकृष्ट सशर शिञ्जित मण्डलीकृत कोदण्डः प्रचण्डतरः पाठच्चरः अयम् इति निश्चिनोति. अथ च मां प्रत्येति इत्यभिमन्यते. अथ अध्यवस्यति अपसारितः स्थानात् अपसरामि इतः स्थानात् इति. परोक्षे तु अन्तःकरणत्रयस्य बाह्येन्द्रियवर्जं वृत्तिमाह अदृष्टे त्रयस्य तत्पूर्विका वृत्तिः अन्तःकरणस्य युगपत् क्रमेण च वृत्तिः दृष्टपूर्विका इति. अनुमान आगमस्मृतयो हि परोक्षे अर्थे दर्शनपूर्वाः प्रवर्तन्ते न अन्यथा तथा यथा दृष्टे तथा अदृष्टेपि इति योजना. ஒன்றும் இல்லை, எப்படி நீங்கள் இப்போ பார்க்குற இடத்துல இப்போ எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி அதிருஷ்ட விஷயத்திலும் சொல்லணும்னு சொல்கிறார். இப்போ திருஷ்ட விஷயத்துலன்னா இப்போ சொன்னேன் இல்லையா உதாரணம், இங்கே சட்டுன்னு பார்க்கும்பொழுது கிரமமாக தெரியறது, அதெல்லாம் திருஷ்ட விஷயம். இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியாத விஷயத்துலையும் இப்படி கிரமமாகவும் வரும். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயத்தில் கிரமமாக நடக்கிறதா, வேகமாக நடக்கிறதா, ஒரடியாக நடக்கிறதா எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரியுது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தில் இது உண்டா கேட்டால் அங்கேயும் உண்டு, இங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் உண்டு. தெரியாத அப்போ பரோட்சமான விஷயத்தை பற்றி உடனே தெரியறது, யோசிக்கிறது எல்லாமே அங்கேயும் நடக்கும். கிரமமாக முதல் தெரியறது, அதுக்கப்புறம் யோசிக்கிறது, அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கிறது, அதெல்லாம் கிரமமாக கூட வரும், சேர்ந்தும் வரலாம், கிரமமாக கூட வரலாம், ரெண்டு விதமாக வரலாம்னு சொல்கிறாங்க. त्रयस्य वृत्तिः दृष्टपूर्विका. அந்த त्रयस्यன்றது त्रयस्यனா புத்தி அனுமான ஆகம ஸ்மிருதீனாம். அனுமானம் பரோட்ச ஞானம்னா மூணு விதம். ஒன்று அனுமானத்தினால் வரக்கூடிய ஞானம் பரோட்ச ஞானம், இன்னொன்று சாப்தபோதம் சொல்லி சப்த பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானம், இன்னொன்று ரிமெம்பரன்ஸ் ஸ்மிருதி. இது மூணுமே அது அந்த திரையம் தான், அது மூணும் பரோட்சம். அங்கேயும் இப்போ சேர்ந்தும் கிரமமாக பரவிதமாக நடக்கலாம்.